நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதனால் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பது உரிமை. ஆனால் அதை கேட்கறதுக்கான தகுதி இருக்கா? தகுதின்னு நான் சொல்வது வந்து வாக்கு வங்கி இருக்கான்னா, பலம் இருக்கான்னா இல்லை. காங்கிரஸுக்கு இன்னைக்கு வந்து திமுக ரொம்ப தேவை. திமுகவுக்கு இங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு அதிகம். ஆனால் அதற்காக காங்கிரஸை இழந்து விட்டு திமுக இருப்பதுன்றது ரெண்டு பேருக்குமே லாஸ் தான். ஆனால் காங்கிரஸோட அதிக இடங்கள் ஆட்சியில் பங்குன்ற விஷயத்துக்கு அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காது. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கறது காங்கிரஸோட உரிமை. அதை யாருமே குறைச்சி மதிப்பிட முடியாது. அது அதிகாரம் வேணான்னு அரசியல் கட்சி நடத்துறதுன்னா ஆண்டி மடமாக நடத்துகிறாங்க. 40 வருஷ கட்சி, 45 வருஷ கட்சி, பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும். 140 வருட கட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் கேட்பதில் எந்த தவறும் கிடையாது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்வாங்க ஆங்கிலத்தில். இது வந்து வசதியை பொறுத்தது தான். 2011 நெருக்கி 63 சீட்டு வாங்கினாங்க, மிரட்டி வாங்கினாங்க. 60 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோன்னு மார்ச் 5 2011 சனிக்கிழமை அன்றைக்கி கூட்டணி முறிந்ததுன்னு கலைஞர் அறிவிச்சிட்டார். அதுக்கு அடுத்த பட்டாசு வெடிச்செல்லாம் கொண்டாடினாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமைதி நிலவுச்சு. திங்கக்கிழமை காலையில் பிரணாப் முகர்ஜி, அவர் தான் ட்ரபிள் ஷூட்டர், அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு எங்களுக்கு கேட்டார். உடனே ஸ்டாலின் அன்றைக்கி மதியம் அறிவாலயத்தில் பேட்டி கொடுக்கும்போது சாயங்காலம் 5 மணிக்கு என்ன நிலவரம்னு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது இது ஒரு நாள் பிரணாப் முகர்ஜி டைம் கேட்டிருக்காரு, அதனால் நாளைக்கு இறுதி முடிவு வந்துடும்னார். கிட்டத்தட்ட கூட்டணி முறிஞ்சே போச்சு. பட்டாசு வெடிச்செல்லாம் கொண்டாடியாச்சு. இது திங்கக்கிழமை 7 அன்று இது 5 மணிக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு ஒரு நாள் பிரணாப் முகர்ஜி டைம் கேட்டிருக்காருன்னு. அன்று மாலை 10 மணி, இரவு 10 மணிக்கு அன்று மத்திய அமைச்சர்களாக இருந்த மூக்க அழகிரி மற்றும் தயாநிதி மாறன் சோனியா காந்தியை நம்பர் 10 ஜன்பத்தில் சந்தித்து பேசினாங்க. அந்த விஷுவல்ஸ் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. 10 மணிக்கு கரெக்டாக 10 மணிக்கு ரெண்டு பேரும் ஒரு அமைச்சர் காரில் போவாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மீட்டிங் நடந்தது. அதற்கு அடுத்த நாள் வந்து 3 சீட்டு தான் பிரச்சனை அப்படின்போது அந்த 3 சீட்டை திமுக கொடுக்காம தோழமை கட்சிகள்கிட்ட அந்த IUMLனு ஒன்று, பாமகலேருந்து ஒன்று, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாங்க. பிரணாப் முகர்ஜியை வந்து இப்போ டாக்டர் ராமதாஸ் கிட்ட பெரியவர்கிட்ட பேசினார். பேசி அதுக்கப்புறம் IUMLக்கு அந்த ஒரு சீட்டை திமுக அவங்க கோட்டாலேருந்து கொடுத்தாங்க. ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் ஆச்சு. 63 கொடுத்து 5 ஜெயிச்சாங்க. 63 நாயன்மார்கள்னு கலைஞர் அடுத்த நாள் சொன்னார். பஞ்சபாண்டவர்களாக தான் உள்ளே போனாங்க. 5 பேர் தான் போனாங்க. பாலபாரதி சொன்னாங்க. பாலபாரதி சட்டசபையில் நம்முடைய பாலபாரதி CPM MLA அவர் சொன்னார், நீங்கள் 63 நாயன்மார்களுக்கு கொடுத்தீங்க, ஆனால் பஞ்சபாண்டவர்கள் தான் உள்ளே வந்தாங்கன்னாங்க. இப்போ ஜெயலலிதா CM அவங்க லெஃப்ட் வந்து அப்போ ADMKவோட இருந்தாங்க. அதன் பிறகு 16 வந்து 41 சீட்டு கொடுத்து 8 சீட்டு தான் ஜெயித்தான். 21 வந்து 21 தேர்தலே வந்து ரொம்ப இழுபறியில் போச்சு. 20 சீட்டுக்கு மேலே இல்லைன்ட்டார். ஒரு கட்டத்தில் கூட்டணி உடஞ்சா ஆச்சரியம் இல்லை லெவலில் வரும்போது கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டால் ஸ்டாலின் கிட்ட அவங்க பேசினதால 5 சீட்டு கூட கொடுத்தாங்க. 18 சீட்டு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாச்சு. 72% 10 மணிக்கு மேலே டிசைட் ஆச்சு. எஸ், 72% ஸ்ட்ரைக் ரேட். மினிமமாக கண்டெஸ்ட் பண்ணால் உனக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாகுது அசம்பிளியில். பட் இந்த முறை நான் கேள்விப்பட்டது என்னென்னா, சொடான்கரோட இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்குது. ராகுல் காந்தி கனிமொழியை சந்தித்தப்போ சொன்னபோது ஒரு விஷயம் என்று கேள்விப்படுவது என்னென்னா வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் நீங்கள் வந்து கட்சியை ஓரங்கட்டுறீங்க. அது உண்மை. உள்ளாட்சி அமைப்புகள் தான் வந்து ஜனநாயகத்தின் உயிர்நாடி. தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அவலம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 3 ஆண்டுகள் பதவி முடிஞ்சும் இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு நடத்திட்டு இருக்காங்க. இதே நம்ம முதல்ல ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தலுக்கு போகக்கூடிய கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் இப்போ சிறப்பாக நடந்திருக்கு. அசம்பிளி எலெக்ஷன் இருக்குன்றது ஒரு காரணமே கிடையாது. பட் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் திமுக அரசு வந்த பிறகு என்ன கந்தரகோலம் நடந்தது நமக்கு தெரியும். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின இடங்களில் திமுக தலைமையை மீறி நின்று ஜெயிச்சாங்க. நான் கூட்டணி கட்சிகள் வந்து முறையிட்டப்போ வந்து நான் வெட்கி தலை குனிகிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலினே சொன்னார். அப்போ சிஸ்டமேட்டிக்காக கூட்டணி கட்சிகளை குறிப்பாக காங்கிரஸை உள்ளே வச்சு திமுக அழிக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்து காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு இருக்குது. அது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மை தான். பொலிட்டிக்கல் ஸ்பேஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணுறதுன்னுவாங்க. அது சரி தப்புன்ற ஆர்குமெண்ட்டுகள் இது எதுவுமே கிடையாது. நம்ம சொல்ல முடியாது. அஸ் ஜேர்னலிஸ்ட் நம்ம வந்து அது சரி தப்பு, திமுக செய்கிறது தப்புன்னு நான் சொல்ல முடியாது. காங்கிரஸ் கேட்குறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்றதை நம்ம சொல்லணும். ரெண்டாவது வந்து அதிகாரத்தில் பங்குன்னு போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ஒரு நண்பர் சொன்னது எனக்கு என்னென்னா, திமுகவை சார்ந்த நண்பர் தான், ராகுல் காந்தியை வந்து கனிமொழி பார்த்தப்ப ராகுல் காந்தி கேட்டது வந்து, if an undemocratic leader like Modi can accommodate allies in cabinet and give power, why can't a democratic leader like Stalin? ஜனநாயக பண்பு இல்லாதவராக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும்போது அடிப்படையில் ஒரு ஜனநாயக பண்புள்ள தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடாது என்று அவர் கேட்டதாக நான் கேள்விப்படுகிறேன்.
இது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. பட் இது லாஜிக்கலி இது கரெக்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது லாஜிக்கலி தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அவர் கேட்டாலும் கேட்காட்டி, மோடி மாதிரியான ஒரு டிக்டட்டோரியல் ஆட்டிடியூட் உள்ள ஒரு லீடர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி 1.0 2.0ல உங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தது. பட் ஸ்டில் அது என்டிஏ கவர்மெண்ட் தான். இப்போ 32 சீட்டு துண்டு விழுந்து 240 சீட்ஸ் இருக்கும்போது இப்போயும் என்டிஏ கவர்மெண்ட் தான். அப்போ ஒரு அன்டெமோக்ராட்டிக் ஆட்டிடியூட் உள்ள ஜனநாயக பண்புகள் அல்லாதவராக அறியப்படுகிற நரேந்திர மோடி மாதிரியான ஒரு தலைவரே அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுக்கும்போது ஜனநாயக பண்புள்ள தலைவராக பரவலாக அறியப்படுகிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடாது என்ற கேள்வி ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருந்தாலும் கேட்காவிட்டாலும் என்னை பொறுத்தவரை நியாயமான கேள்வி தான். அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு கட்சியோட அடிப்படையான உரிமை. அது என்ன சொல்ல போனீங்கன்னா வந்து கூட்டணி ஆட்சி தான். நீ கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சுன்னா கூட்டணி ஆட்சி தான் கொடுக்கணும். அதாவது கூட்டணிக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் பதவி தேவையில்லை. பட் எம்எல்ஏ சீட்டு போட்டியிடக்கூடியவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அந்த கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் வேண்டும். ஏன்னா அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. இது வந்து ஒரு கட்சியோட அடிப்படை உரிமை நான் பார்க்குறேன். பட் லெஃப்டோட பாலிசி இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கும் போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு தேர்தலை சந்தித்து ஜெயிச்சாதான் நாங்கள் கூட்டணியில் அதிகாரத்துக்கு வருவோம். இல்லைன்னா நீ கொடுத்தா கூட எங்களுக்கு வேணான்றாங்க. அது ஒரு பாலிசி. அது பட் எல்லா கட்சிக்கும் அது கிடையாது. இப்போ விசிகா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அமைதி ஆகிட்டாங்க. ஸ்டாலின் கோபித்துக் கொள்வார் என்ற அந்த கருத்தை அவர்கள் வலியுறுத்துவதில்லை. காங்கிரஸ் கேட்பது வந்து வெளிப்படையாக அவங்க காங்கிரஸ் வந்து கேட்காமல் அங்கொன்று இங்கொன்றுமா பேசுகிறதும், அப்புறம் காங்கிரஸ் திமுகவில் குரல் ஒசந்து வரும்பொழுது அதை குறைச்சிக்கிறதும் வந்து ஒரு நடைமுறையாக மாறிடுச்சு. இதில் ஜெயலலிதா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதில் எதுவுமே தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் 2011 தேர்தலில் கலைஞர் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டு விட்டார். அவர் போட்டி போட்டது 118. ஒருவேளை அந்த கூட்டணி ஜெயிச்சிருந்ததுன்னா ஆப்வியஸ்லி அது வந்து ஆமாம், ஏன்னா 118 119 என்னமோ போட்டார் அவர். 119 போட்டு 118 ஜெயிக்க முடியாது. அவங்க 23 தான் ஜெயிச்சாங்க. ஒருவேளை அந்த கூட்டணிக்கு வந்து எல்லாரும் சேர்ந்த கூட்டணி, இன்ஃபேக்ட் இட் வாஸ் அ வெரி பவர்ஃபுல் அலையன்ஸாக தான் இருந்தது. காங்கிரஸ் லெஃப்ட், காங்கிரஸ் பாமக அண்ட் விசிக. ஓட் ஷேர் நடக்கல. பாமக 30 வாங்கி 3 ஜெயிச்சாங்க. விசிக 10 வாங்கி எல்லா இடங்களையும் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். திமுக 119 போட்டு 23 ஜெயிச்சாங்க. நாயன்மார்கள் வந்து 63 வாங்கி பஞ்சபாண்டவர்களாக சுருங்கினார்கள். ஒருவேளை அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருந்து ஒரு 120 சீட்டோ 130 சீட்டோ ஜெயிச்சிருந்து அது ஆப்வியஸ்லி இட் வேணும் கோலிஷன் கவர்மெண்ட். ஸோ இட்ஸ் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான். இதில் தவறுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து காங்கிரஸ் வந்து இதுக்கு வலியுறுத்துகிற அளவுக்கு களத்தில் அதுக்கான வலிமை இருக்கான்னா அது இல்லை. அதனால தான் திமுகவால் இன்றைக்கி அதை ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. இப்போ மற்ற மாநிலங்களில் வந்து இப்போ கர்நாடகாவில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பலவீனமாக இருப்பது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தான். அடுத்த மார்ச் மாதம் வந்ததுன்னா 60 ஆண்டுகள் வைர விழா கொண்டாட்டங்கள். 67 மார்ச்சில் ஆட்சி இழந்தது காங்கிரஸ். சுதந்திரத்துக்கு பிறகு முதல் மாநிலத்தில் அதிகாரத்தை இழந்து இன்னும் அடுத்த 60 ஆண்டுகளுக்கு அதிகாரத்து வர வாய்ப்பு இல்லாததாக அறியப்படுகிற ஒரு மாநிலம் காங்கிரஸ் தமிழ்நாடு அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பது உரிமை. ஆனால் அதை கேட்கறதுக்கான தகுதி இருக்கா? தகுதின்னு நான் சொல்வது வந்து வாக்கு வங்கி இருக்கான்னா, பலம் இருக்கான்னா இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது வந்து 2006. அவங்களுக்கு வந்து அப்சல்யூட் மைனாரிட்டி கவர்மெண்ட். 118 மேஜிக் நம்பர்னால் 96 தான் திமுக இருந்தது. 36 காங்கிரஸ் 18 பாமக வச்சு அவங்க நடத்தினாங்க. அந்த 18 எனக்கு வேணாம், ஆட்சியில் வேணான்னு சொல்லியிருந்தா கூட கலைஞரால் வந்து அப்போ வந்து இன்னும் 4 சீட்டு அவருக்கு துண்டு விழுந்திருக்கும். அப்போ வந்து UPA 1 வந்து திமுகவை நம்பி இருந்ததால் 2006 9 ஓடிச்சு. 9ல் காங்கிரஸ் கொஞ்சம் 208 சீட்டு வாங்கி பவர்ஃபுல் ஆனாலும் பர்சனலி சோனியா காந்தி கிட்ட கலைஞருக்கு இருந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த அம்மா வந்து அவங்க அமைச்சரவையில் இடம் வேணுன்றதை அவங்க வலியுறுத்தலை. அப்போ கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த கூட்டணி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வந்து மோடியே பவரை ஷேர் பண்ணும்போது ஸ்டாலினியே பண்ணக்கூடாதுன்ற கருத்து நியாயமான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும். பட் இதெல்லாம் வலியுறுத்தணும்னா களத்தில் கட்சி வந்து கிரவுண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இல்லைன்னும் போது திமுக வந்து இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்காங்க. 2011 திமுகவை காங்கிரஸை நம்பி திமுக இருந்தது. பட் இன்றைக்கி திமுகவை நம்பி காங்கிரஸ் இருக்குது. ஸ்டாலினுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது. இன்னொன்று நேஷனல் லெவலில் மட்டும் இல்லை, தமிழ்நாடை பற்றி பேசுவோம். நேஷனல் லெவலில் நான் போக விரும்பலை. ஸ்டேட் லெவலில் ஸ்டாலினுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குன்றது வந்து வாக்கு வங்கி மட்டும் இல்லை, இட்ஸ் அன் ஐடியாலஜிக்கலி இட்ஸ் அ கோஹரண்ட் ஒரு கொலிஷன். மதச்சார்பின்மைன்ற ஒரு அப்பழுக்கற்ற ஒரு கோட்பாட்டில் வந்து இந்த கட்சிகள் எல்லாமே அதில் ஒரு வேவ் லென்த்தில் இருக்காங்க. காங்கிரஸ், திமுக, விசிகா, 2 இடதுசாரிகள், மற்றவங்க வேணால் அங்கே இங்கே போயிட்டு வரலாம். பட் இந்த கட்சிகள், இந்த 5 கட்சிகள் வந்து மதச்சார்பின்மைன்ற அந்த ஒரு கோட்பாட்டில் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள். இப்போ நாளைக்கு வந்து ஒரு கற்பனையாக வச்சுப்போமே, விசிகாக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்து ராமதாஸ் உள்ளே இழுத்துக்கிறாங்க, இழுக்க மாட்டார் ஸ்டாலின். அவங்க உள்ளே இழுத்துக்கிட்டாங்கன்னா கூட வந்து விசிகா வெளியில் போகுமே ஒழிய ஏடிஎம்கே கூட போகாது, இன்னும் தோத்தே கூட போவாங்க. பட் அவங்க அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இடதுசாரிகள் வந்து
போக மாட்டாங்க. திமுக பிஜேபியோட போயிருக்கு 4 ஆண்டுகள். ஆனால் காங்கிரஸோ இடதுசாரிகளோ போனது கிடையாது. ஒரே ஒரு எலெக்ஷனில் விசிகா டிஎம்கே அலையன்ஸில். ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலையன்ஸ் ஸ்டாலினோட ஸ்ட்ரென்த்துன்றது வந்து தனிப்பட்ட முறையில் திமுகவோட பலமோ ஆட்சியோட பலமோ கிடையாது, சாதனைகளோட பலமோ கிடையாது. ஐடியாலஜிக்கல் கோஹரன்ஸ் இருக்குது, சித்தாந்த ரீதியிலான அந்த ஒத்திசைவு உங்களுக்கு. மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து கம் வாட்மே அவங்க வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போட மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி அங்கே இருக்குது, பிஜேபி இல்லைன்னா போட வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று தான் அளவுகோல். வளர்ச்சியோ இப்போ மற்ற விஷயங்களோ கல்வியோ கூட சுகாதாரமோ கூட அவங்களுக்கு செகண்டரி தான். உயிர் பிழைக்கணும் முதல்ல. அது நாடு பூரா இன்றைக்கி பிஜேபி கட்ட விழுத்து விட்டுருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறையும் சித்தாந்தமும் வந்து நிச்சயமாக வந்து சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஒரு பேரச்சத்தை ஏற்படுத்தியிருப்பது உண்மை. இன்றைக்கி லுக் அட் வாட் ஹேப்பனிங் இன் அஸ்ஸாம். காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த வழியிலையுமே, அதாவது கூட்டணியில் நாங்கள் நீடிக்கிறோமா இல்லையா அந்த மாதிரியான எந்த உறுதியான தகவல்களுமே காங்கிரஸ் தரப்புலேருந்து வெளியாகவே இல்லை. காங்கிரஸினுடைய தலைமை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு எந்த கட்டத்திலையுமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லை. திமுகவிலையும் அதே கதை தான் தொடர்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கூட்டணி தொடர்கிறது அப்படின்றத வெளிப்படையாக கனிமொழி உள்பட இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்பட எல்லாருமே கூட்டணி தொடர்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றதை திரும்ப திரும்ப பதிவு செஞ்சாலும் இங்கே வந்து ஏன் வந்து அது நின்று போயிருக்கு, குழு அமைக்கிறதுக்கு என்ன தாமதம், காங்கிரஸ்லேருந்து ஏன் இவ்வளோ அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த கடந்த 4 தேர்தல்களாக, அதாவது கலைஞரனுடைய மறைவுக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு தேர்தல்லையுமே காங்கிரஸ் வந்து ரொம்ப அமிக்கபிளாக, காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் வந்து அமிக்கபிளான அலையன்ஸ், ரொம்ப ஃபார்மிடபிளான ஒரு அலையன்ஸாக தான் வெளிப்பார்வைக்கு இருந்தது. உள்ளேயும் அப்படியே தான் அதே ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபமாக இந்த 3 மாதத்துக்குள்ளாக அதில் வந்து நிறைய நெருடல்கள், ஒரு கட்டத்திலையும் இவங்க அதிகமாக பேசுகிறதும் அவங்க தரப்பில் அதிகமாக பேசுகிறதும், இது மாதிரியான இந்த பேச்சுக்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. 2 தரப்புமே இதற்கு எந்த விதத்துலையுமே முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி தொடரணும் அப்படின்றதுல அவங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது திமுக தலைமைக்கும் சரி, மேலே இருக்கக்கூடிய மேல்மட்ட நிர்வாகிகள் மத்தியிலும் சரி, கீழே வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு சில அமைச்சர்கள், அதை தாண்டி ஒரு சில நிர்வாகிகள் அவர்கள் மட்டத்தில் காங்கிரஸுக்கு நம்ம ஏன் வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணணும், ஒரு முறையும் அவங்கள நம்ம வந்து ஒரு சுமையாக தூக்கி சுமக்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சாரார்கிட்ட திமுகவில் இருக்குது. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் காங்கிரஸில் நீங்கள் வந்து தொண்டர்களை பார்க்க முடியாது. அங்கே வந்து நீங்கள் பிஎல்ஏஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அல்லது வந்து மாவட்ட தலைவர்கள் எவ்வளோ பேர் வந்து களத்தில் நின்று ஒரு நாளும் ஒரு போராட்டங்களை நடத்தி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து விரல் விட்டு எண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் காங்கிரஸில் எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்குது. ஒருத்தரும் ஒரு கருத்தை வந்து அவங்க சமூக வலைதள பதிவுகளாகவும் மேடை பேச்சுக்களாகவும் ஒரு கட்டத்திலையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை வந்து காங்கிரஸினுடைய தலைமை எந்த இடத்துலையுமே வந்து இல்லை, அது இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கலாமே பரவாயில்லை, இல்லை யாருமே பேசக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு கேக் ஆர்டருமே கொடுக்கவும் இல்லை. அப்படி ஒரு வேளை செய்திருந்தாங்க அப்படின்னா இந்த கூட்டணிக்குள்ளே இருந்த விரிசல் இருக்குது, இல்லாமலெல்லாம் இல்லை. இந்த விரிசல்கள் வந்து இன்னும் வைடன் ஆகாமல், அதாவது பெரிதாகாமல் இருந்திருக்கலாமோ என்னவோ. ஆனால் இதற்கு காங்கிரஸ் தான் காரணமா திமுக தான் காரணமா அப்படின்னா 2 பேரும் காரணம்னு சொல்லும்போது அந்த அளவுகோலை வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா டிகிரி வந்து காங்கிரஸ் செய்த தவறுகள் அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். திமுக வந்து ஒரு கட்டத்திலேயாவது இதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் நேற்றைக்கு அவ்வளவு அழுத்தத்திற்கு பிறகு பெரிய அளவில் காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்த பிறகு நேற்றைக்கு அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டு நாங்கள் வந்து நாளைக்கு காஞ்சிபுரத்தில் பூத் கமிட்டி மீட்டிங் நடக்க போகுது, அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் வந்து தேர்தல்களுக்கான மாநாடுகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரியாக அதில் ஒரு வரி நாங்கள் வந்து பூத் கமிட்டி அமைக்க போகிறோம். அந்த பூத் கமிட்டி வந்து 22ஆம் தேதி கூட்டணி கட்சிகளோடு பேசுவதற்காக குழு அமைக்கப்படும், அந்த குழு வந்து 22ஆம் தேதி அமைக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு திமுகவினுடைய வரலாற்றிலேயே ஒரு முறை கூட வந்தது கிடையாது. இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய அழுத்தத்திற்கு திமுக அடிபணிந்து விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி நேற்றைக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல சிஎம் பேசும்போது இல்லை, கூட்டணி சுமூகமாக தான் இருக்கிறது, தலைவர்கள் மத்தியில் இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, தலைவர்கள் வந்து 2 பேரும் அதிகார பகிர்வு, அதாவது அவர் சொன்னது ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தது, அதிகார பகிர்வுக்கு நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருந்ததில்லை, காங்கிரஸுக்கும் அது நன்றாக தெரியும்,
அதனால இதில் அதிகார பகிர்வு என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இப்போ கூட்டணி இருக்கிறது, அதிகார பகிர்வுக்கு இங்கே இடமில்லை. ஆனால் காங்கிரஸ் அதிக எண்ணிக்கையில் ஒருவேளை அந்த சீட்டு பேரத்திற்காக தான் இந்த அதிகார பகிர்வுங்கிறத காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லோரும் மத்தியிலுமே இது ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸுக்கு இன்னைக்கு வந்து திமுக ரொம்ப தேவை. நம்ம வந்து திமுகவினுடைய இடத்துல இருந்து மட்டுமே நம்ம காங்கிரஸை பார்க்குறோம். ஆனால் காங்கிரஸுக்கு இன்னைக்கு திமுக அதிகம் தேவை. நேற்றைக்கு பார்லிமெண்ட்ல நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். நேற்றைக்கு வந்து வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக எதிராக இருக்கக்கூடிய, இன்னைக்கு பெரிய அளவில் எஸ்ஐஆரை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு கட்சியாக மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எந்த கட்டத்திலையுமே காங்கிரஸோடு இணக்கமாக வருவதற்கு வாய்ப்புகளே இல்லைன்றது தான் சொல்கிறாங்க. நேற்றைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போது கூட ராகுலுக்கு எதிராக வந்து ராகுல் வந்து அவங்க கொண்டு வர நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், காங்கிரஸ் கொண்டு வர நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு கூட திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. நாங்கள் அப்புறம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் திமுகனுடைய 30 எம்பிக்களும் அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ அந்த 30ன்றது எவ்வளோ பெரிய நம்பர். இந்த நம்பர்ஸ் இருக்கும்போது காங்கிரஸ்க்கு பார்லிமெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதே திமுகவால் தான். இதை வந்து அவங்க எந்த கட்டத்திலையும் இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்போ லாங் ரன்னில் உங்களுக்கு இந்த அலையன்ஸ் இருந்தால் மட்டும்தான் சென்டரில் நீங்கள் ஒரு கான்க்ரீட் அப்போசிஷனாக செயல்பட முடியும். அப்படின்னா அதுக்கு திமுக காங்கிரஸுக்கு கை கொடுக்கறது அப்படின்றத தவிர வேறு மாற்று கருத்து இருக்க முடியாது. வேறு எந்த கட்சியுமே அங்கே இல்லை. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபோர்ஸ், இப்போ தாவேகா மாதிரி ஒரு கட்சியோட நீங்கள் கூட்டணிக்கு இன்னைக்கு போயிடலாம். ஆனால் ஜெயிச்சு வந்து அதற்கு பிறகு அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் அவங்களுக்கு நம்பர்ஸ் வரும். அதுக்கிடையில் வேணால் ராஜ்யசபா அப்படி எப்படி ஏதாவது ஒன்று வரலாம். அது மாதிரி வர வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழல் காங்கிரஸுக்கு ஏற்படும். பிஜேபி இதுக்காக தான் காத்திருக்காங்க. காங்கிரஸை நீங்கள் வந்து வெளியில் விட்டுருங்க, உங்கள் கூட ஒன்று வச்சு சப்ரஸ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் காங்கிரஸை வெளியில் விட்டுருங்க, காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்றது தான் பிஜேபியோட ஒவ்வொரு முறையும் திமுகவுக்கு அவங்க விடுக்கக்கூடிய மெசேஜுங்கிறத தாண்டி மிரட்டல், வார்னிங், மிரட்டல், அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் திமுக அதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு திமுக தலைமை இன்றைக்கு இருக்கக்கூடிய, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ராகுலை பிரதமராக நீங்கள் சொன்னதுனால தான் இங்கே உங்களுக்கு ஓட்டு கிடச்சிது. இந்தியா முழுமைக்கும் இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி வந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் ஸ்டாலின் மட்டும்தான். ஏன் அப்படின்னா இங்கே நடந்த அந்த கூட்டத்தில் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரும் ராகுல் காந்தியை பிரதமராக சொல்லாத போது அவரை பிரதமராக சொன்னது ஸ்டாலின். இன்னொன்று வந்து காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வேறு எந்த அரசியல் கட்சியும், சரத்பவாராக இருக்கட்டும், அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், இல்லை உமர் அப்துல்லாவாக இருக்கட்டும், அல்லது சிவசேனாவாக இருக்கட்டும், இல்லை மமதாவாக இருக்கட்டும், அப்போது அவங்க கூட கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமாராக இருக்கட்டும், யாருமே சொல்லலை. ஆனால் திமுக மட்டும் அதை முன்வைத்தது. இப்போது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய நம்பர் எம்பிஸும் இருக்காங்க. இதுக்கு வந்து டிஎம்கேவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. நீங்கள் வந்து இவங்க பெரிதா அவங்க பெரிதான்னு கேட்டால் 2 பேரும் சம அளவில் வச்சு நம்ம பார்க்க முடியாது. திமுகவுக்கு இங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு அதிகம். ஆனால் அதற்காக காங்கிரஸை இழந்து விட்டு திமுக இருப்பதுன்றது 2 பேருக்குமே லாஸ் தான். யாருமே விலகி போகணும், நாங்கள் விலகிட்டோன்னோ இல்லை நாங்கள் விலகிட்டோன்னோ இவங்களும் சொல்லலை, அவங்களும் சொல்லலை. அப்புறம் குழு போட போகிறாங்க, 22ஆம் அப்புறம் குழு போட போகிறாங்க, அது பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் காங்கிரஸோட அதிக இடங்கள் ஆட்சியில் பங்குன்ற விஷயத்துக்கு அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காது. அது டெஃபினட் ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு இன்றைக்கி முதல்வர் இந்தியா டுடே கான்க்ளேவில் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்றாரு. அது கிட்டத்தட்ட கரெக்டான ஒரு விஷயம்தான். மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க. அதிமுகவோட ஸ்டாண்டு அதுதானே, தனித்து ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு அதிமுகவும் தெளிவாக பாஜகவுக்கு சொல்கிறாங்க. இனிமேல் 2 தேசிய கட்சிகளும் அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று, நீங்கள் இழுபறி நிலைமை வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிக்கு இழுபறி நிலைமை வந்ததுன்னா அப்போது கூட்டணி கட்சிகளை ஆட்சியில் பங்கு கொடுத்து இழுத்துக்கலாம். அந்த நிலைமை வந்து கம்பல்சரியாக கூட்டணி ஆட்சி போகும். அது தேர்தலுக்கு அப்புறம் தான் அந்த நிலைமை தெரியும். ஓகே, தேர்தலுக்கு முன்னாடி தெரியாது. சப்போஸ் நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் போட்டி போடுற இடங்கள் 150 இடங்களாக மாறுதுன்னா அப்போ 110 இடங்கள் நீங்கள் வின் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சிடும் மக்களுக்கு. அப்போ பார்ப்போம் ரொம்ப கம்மியான இடத்துல போட்டி போடுறாரு, ஒரு மெஜாரிட்டி வரமாட்டார், வந்தால் கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு நினச்சா மக்கள் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்களா டவுட்டு. அப்போ எதற்கு அதிகமான இடங்களில் போட்டி போடுற அதிமுக அதிகமான இடங்களில் போட்டி போடுது, இல்லை தாவேக்காவே போட்டி போடுறாங்க வச்சுக்கோங்க. அப்போ இவங்களுக்கு 117 இடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டணி கட்சின்னா அது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைப்பாங்கன்னு இந்த 2 அரசியல் கட்சிகளும் கருதுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால் வந்து தாங்கள் அதிக இடங்களில் போட்டி போடணும்னு திமுக நினைக்கிறது இயல்பான ஒரு விஷயம். குறைஞ்சபட்சம் 175 இடங்களில் போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. மிச்ச இடங்கள் தான் பிரித்து கொடுப்பாங்க. அப்போது விடுதலை சிறுத்தைகளோ சிபிஎம்மோ சிபிஐயோ மதிமுகவோ அதிக இடங்கள் கேட்குறாங்கல்ல, அதுவோ இல்லை காங்கிரஸ் அதிக இடங்கள் கேட்குறதோ
அவங்க கேட்குற இடங்கள் கிடைக்குமா தெரியாது, அதிகம் கொடுப்பாங்க, 1 2 3 அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அதிக இடங்கள் கிடைக்காது. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஆட்சியில் பங்குன்றதை முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. இல்லை திமுகவே மெஜாரிட்டி வருது, இப்போ ஆந்திராவில் இருக்கிற மாடல் மாதிரி தெலுங்கு தேசம் மெஜாரிட்டி வந்து கூட பாஜக பிரஜா ராஜ்யத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி கொடுப்பாங்களா திமுகன்னா அதுவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் அந்த மாதிரி வாய்ப்பும் கிடையாது. இடங்களை குறைத்து கொண்டு போட்டி போடுற எண்ணமும் கிடையாது. ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வழி ஒதுக்கிற மாதிரியான தோற்றத்தை கொடுக்கவும் ரெடியாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இழுபறி நிலைமை வந்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி அது வருமா, அது அதிக இடங்களில் போட்டி போடுறது மூலமாக அதை தவிர்க்க முடியும்னு திமுகவோ அதிமுகவோ நினைக்கக்கூடும் ஒருவேளை. அதனால் இது கிளியராக வந்து கன்வே பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது. இப்போ ஆட்சியில் பங்குன்றதை காங்கிரஸ் சீரியஸாக எடுத்துப்பாங்களான்னு தெரியல, அதை கூட விட்டுடலாம். பட் அதிக இடங்களில் அவங்க ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. ஓகே, 41 இடங்கள் நாங்கள் 2016 போட்டி போட்டோம், நாங்கள் 2021 25 இடங்களாக வந்தது. 30 கேட்பாங்களா? இப்போ வந்து 30 குறைஞ்சபட்சம் இல்லை, 40 கேட்குறாங்க. குறைஞ்சபட்சம் 35 கொடுத்தா ஒத்துப்பாங்க அப்படின்னு. இவங்க 30 வரையும் கொடுப்பாங்க வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை போகும். அது அந்த இடங்களை ஒத்துன்னு அவங்க வரணும். ஆட்சியில் பங்குன்றது கிடையாதுன்றது இன்னைக்கு முதல்வர் தெளிவுபடுத்திட்டார். அந்த விஷயத்தை அவங்க ரொம்ப குறியாக இருந்து இல்லை எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தான் வேணும்னாங்கன்னா அவங்க தாவேக்கா பார்த்து தான் போகணும். தாவேக்கா ஆட்சிக்கு வருமா வராதுன்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம். ரெண்டாவது அவங்களோட பாஜக எதிர்ப்புன்றது கேள்விக்குறியான விஷயம். இதெல்லாம் நம்பி காங்கிரஸ் அங்கே போச்சுன்னா இருக்கிற 18 கிடைக்குமான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபூலா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.